மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி பார்க்க போகின்றோம். உங்களை மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஊடாக சந்திப்பது பெரும் மகிழ். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஏன் அவசியம்? இன்றைய வேர்ல்டுல டெக்னாலஜி அதிகரித்து கொண்டு போகின்றது. எல்லா இடமுமே டெக்னாலஜி முன்னேற்றம் அடைகின்றது. இந்த டெக்னாலஜி எங்களுடைய சொசைட்டியை மாற்றுகின்றது. நாங்களும் அந்த டெக்னாலஜியால் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல புதுசாக ஒவ்வொரு நாளும் வருகின்ற டெக்னாலஜியினுடைய பயன்பாடு யூஸ் பண்ணுகின்றோம். எப்படி நாங்கள் இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செயல்படுத்தலாம் என்பதை அறிவதற்கும், எங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும், எங்களுடைய வருங்காலத்தை திடப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த டெக்னாலஜி மிகவும் அவசியம். நாங்கள் டெக்னாலஜி பற்றி அறிதலும் அவசியம். அதில் எங்கள் பங்களிப்பை செலுத்துவதும் அவசியம். இன்றைய நீங்கள் எல்லோரும் வருங்காலத்தில் ஒரு சயின்டிஸ்டாகவோ, ஒரு என்ஜினியராகவோ, அல்லது ஒரு டாக்டராகவோ, இப்படி பல பல துறைகள் சிறந்து விளங்க போகிறார்கள். அப்படி சிறந்து விளங்குவதற்கு இதனுடைய அடிப்படை தத்துவங்களை அறிவது மிகவும் உன்னதமானது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸுடைய நோக்கம் என்ன? இந்த கோர்ஸினுடைய நோக்கம், இந்த கோர்ஸினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். சர்க்யூட் என்ன, அது எப்படி தொழிற்படுகின்றது என்றதை பற்றி பார்ப்போம். ஓம்ஸ் லோ என்பது ஓம் என்ற பெயருடைய ஒருவர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சம்பந்தமான ஒரு தியரியை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அப்படியான ஒரு தியரி தத்துவம் தான் ஓம்ஸ் லோ. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுடைய அடிப்படை தத்துவம் தான் ஓம்ஸ் லோ. அதை பற்றி லேர்ன் பண்ணுவோம். சென்சர்ஸ், இன்றைக்கு எத்தனையோ வகையான சென்சர்ஸ் வந்துவிட்டது. நாங்கள் நாளடைவில் பலவிதமான சென்சர்ஸை பற்றி லேர்ன் பண்ணுகின்றோம், உபயோகிக்கின்றோம். அது எப்படி தொழில்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இன்புட்ஸ், அவுட்புட்ஸ். ஸ்பெஷலாக இந்த சென்சர்ஸ் ஒன்றில் டேட்டாக்களை உள்வாங்கும், அதான் இன்புட், அல்லது டேட்டாக்களை அவுட்புட் பண்ணும், வெளிவிடுகின்றது. இந்த உள்ளெடுக்கப்படுகின்ற அல்லது வெளிவிடப்படுகின்ற டேட்டாக்கள் பற்றி, இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஃபார் சென்சர்ஸை பற்றி லேர்ன் பண்ணுவோம். டேட்டா கலெக்ஷன் ஃப்ரம் சென்சர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம் கார் எடுப்பீர்களாக இருந்தால், ஆட்டோனமஸ் சிஸ்டம் கார்ன்றது ஆட்கள் இல்லாமல் தன்னிச்சையாக ஓடக்கூடிய ஒரு வாகனம், ஒரு கார். அதுவும் எத்தனையோ மைல் ஸ்பீட்ல செல்லக்கூடிய ஒரு வாகனம். அப்படி ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம் சென்சர் கார் எடுப்பீங்களா, அதில் ஆயிரக்கணக்கான சென்சர்ஸ் இருக்கின்றன. அந்த சென்சர்ஸ் ஒவ்வொரு செகண்டும் எத்தனை வகையான டேட்டா கலெக்ட் பண்ணும். இன்சைட் டெம்பரேச்சர், அவுட் சைட் டெம்பரேச்சர், ஒரு பொருளுக்கும் தனக்கும் விடப்பட்ட தூரம், தனக்கு முன்னால் வருகின்ற வாகனம் என்ன வேகத்தில் வருகின்றது, அந்த வாகனத்துக்கும் தனக்கும் விடப்பட்ட தூரம் என்ன, இப்படி எத்தனையோ வகையான தகவல்களை சேகரிக்கின்றது. அந்த தகவலை சேகரித்து இந்த கண்ட்ரோலர் சொல்லி இருப்பார். உதாரணத்துக்கு நாங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்கிறோம், ஆர்டினோ போர்டு, ராஸ்பெரி பாய் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படின்னா கண்ட்ரோலர் தான் கொடுக்கணும். அந்த கண்ட்ரோலர் தான் போயிட்டு மேக் டிசிஷன். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மூளை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுகின்றதோ, தொழிற்படுகின்றதோ, அதே போலதான் இந்த கண்ட்ரோலர்ஸும் தொழிற்படுகின்றது. ஒரு வேலையை செய்ய சொல்வதும் இந்த மூளைதான். நெருப்பு சுட்டு வெட்டுது என்று சொல்லி ஃபீல் பண்ணுவதும் இந்த மூளைதான். இந்த மூளை எப்படியாக ஃபங்க்ஷன் பண்ணுகிறோ அதைத்தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் ஃபங்க்ஷன் பண்ண போகின்றன. ஸோ டேட்டா கலெக்ஷன் ஃப்ரம் சென்சர்ஸை பற்றி பார்ப்போம். ப்ராசஸ் ஆஃப் கலெக்டட் டேட்டா, அதாவது நாங்கள் கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்றது. உதாரணத்துக்கு ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர்ஸ் இந்த ஆட்டோனமஸ் கார்ல இருக்கிற வெப்பம், அது முன்னுக்கு எவ்வளவு தூரத்தில்
ஒரு பொருள் வருகின்றது என்பதை டிடெக்ட் பண்ணி கொண்டிருப்பார். அந்த தான் கலெக்ட் பண்ற டேட்டாஸை வந்து கண்ட்ரோலர் கொடுத்து கொண்டிருப்பார். அந்த கண்ட்ரோலர் ஏதாவது பொருள் கிட்ட வந்தால் மட்டும் தொழில்படுவார், மற்றும்படி அந்த டேட்டா த்ரோ பண்ணிடுவார். அது தேவைப்படாது. முன்னுக்கு ஒரு பொருள் திடீரென்று வந்து விட்டது அல்லது வருகின்றது என்று சொல்லி சொன்னால் உன்னை காரை தொட்டு ஸ்லோ டவுன் பண்ணு, அதை பிரேக் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி டேட்டாக்களை ப்ராசஸ் பண்ணுன்றது இது உதாரணத்துக்கு ஒரு விஷயம். நாங்கள் ப்ராசஸிங்ல பார்ப்போம். அடுத்தது ப்ரோக்ராமிங், மிகவும் முக்கியமானது. இப்படியான எலக்ட்ரிக்கல் சென்சர்ஸை தொழில்பட வைக்கிறதுக்கு நாங்கள் கோடிங் எழுத வேண்டும், ப்ரோக்ராமிங் எழுத வேண்டும். அப்படி அந்த எழுதப்படுகின்ற ப்ரோக்ராமிங் தான் அந்த இன்புட் அவுட்புட்டுகளை வந்து தொழில்பட வைக்கின்றது. ப்ரோக்ராமிங் வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் மிகவும் முக்கியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. அந்த ப்ரோக்ராமிங்கை பற்றி நாங்கள் அடிப்படையா டீட்டெயிலா பார்க்க வேண்டும். பார்ப்போம். டேட்டாபேஸஸ் ஒன்றுமில்லை. இவங்களை வீட்டுல சாமான் இருக்குன்னு சொன்னா கொண்டு ஒரு பெட்டகத்திலேயோ கடகத்திலேயோ சம்திங் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே போல இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல கலெக்ட் பண்ணப்படுற டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த டேட்டாபேஸ். ஓகே, நெல்லை வந்து சாக்கில் கட்டி வைக்கிறதோ அல்லது புத்தகத்துல போட்டு வைப்போம் போல நாங்கள் கலெக்ட் பண்ண போறோம் டேட்டாபேஸ்ல போட்டு வைக்க போறோம். அடுத்து வெப்சைட், வெப் டெவலப்மெண்ட். இப்படியான மேசிவான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு மற்றொரு சொல்றதுக்கு வெப் டெவலப்மெண்ட் தேவை. உதாரணத்துக்கு வந்து நீங்க இன்றைக்கு உங்களோட பேரண்ட்ஸ் பேங்க்ல டிஜிட்டல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் செய்வார்கள். பேங்க்கு போய் செய்யக்கூடிய அளவுல வீட்டுல இருந்து கொண்டே உங்களோட செல்போன்ல, ஸ்மார்ட் போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ செய்யலாம். அது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுகிறார்கள். அது பின்னால ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸ் வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் தருகின்றது. அவருடைய லாக்இன் கிரெடென்ஷியல்ஸ், அது வந்து யூசர் இன்புட் பாஸ்வேர்ட், யூசர் நேம் வந்து வேலிடேட் பண்ணுகின்றது. இப்படி கேன ஃபங்க்ஷன்ஸ்களை தெளிவு செய்கின்றது. அதுகளை பற்றி பார்ப்போம். ஸோ நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு பொருளையும் ஆராய போகின்றோம். எப்படி தொழிற்படுகின்றது, அதன் அடிப்படை என்ன, அதன் என்று சொல்லி ஆராய்வதன் மூலமாக ஒன்றை தேடல் பண்ணினால்தான் எங்களுடைய மூளை வளர்ச்சி அடையும். நாங்கள் அடுத்த என்ன செய்யலாம் என்று பாதிக்கலாம். இப்படியா டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவதாக இருக்கின்றோம். அதில் நாங்கள் பங்கு கொள்பவர்களாக மாறுவதற்கு, ஒரு சயின்டிஸ்டா வருவதற்கு, ஒரு என்ஜினியராக வருவதற்கு என்ன செய்ய போகின்றோம் என்றதை பற்றித்தான் நாங்கள் இந்த மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் என்ற ஹோம்ஸுமாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோக்கள் வந்து ஒரு சீரீஸா வரப்போகின்றது. அடுத்தடுத்து என்ன ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல நான் ஒரே நாள்ல சொல்ல இயலாது. எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நான் தருவேன் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தேடல் வேண்டும். நீங்க தேடி வரும்போது உங்களுக்கு நான் சில இன்ஃபர்மேஷனை தரலாமே ஒழிய தேடுதல் என்றதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் தான் இந்த தேடுதல், ஆராய்ச்சி செய்தல் என்பதை செய்ய வேண்டியவர்கள்.